1 2 3 ஹலோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது தேர்தல் கச்சேரி. நாளாக களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறத நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. மைக்கு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்திய நாடு தோற்று போகும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடே தோற்று போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிமாச்சல பிரதேசத்திலே பிஜேபி ஆட்சியை இழந்தது. கனவில் கூட அவர்களால் மேற்கு வங்கத்திலே அம்மையார் நம்முடைய எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய தீதி என்று அழைக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. கேரளாவிலே அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்கள பத்தி நம்ம பேசவே வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நாடு வெற்றி பெறும், ஆட்சி அங்கே மாற்றப்படும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். அக்காவுக்கு மேலும் தெம்பூற்ற வகையில அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா கனிமொழி எதிர்த்து போட்டிட்டு டெபாசிட் வாங்கிட்டா அரசியலே விட்டு விளைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, இளைய தலைவர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர் யாருன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்கிறார். நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் கர்ச்சனை. அவருடைய பேச்சை கேட்கும் போது எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டுவோட பார்க்க முடியாது என்ற நிலைகளை இன்றைக்கு உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்கின்றது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேட்பாளர் என்பதை எங்களுடைய இளைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்களெல்லாம் அவர்களை சந்தித்து பார்க்கின்ற போது அந்த கமிட்டியை பார்க்கும்போது சொல்றாங்க, உங்களுடைய வேட்பாளர் யாரு தெரியுமா, அங்க கலைஞர் தான் நிற்கிறாருன்னா, கலைஞர்னா வேற யாரு, கலைஞர் தான் நிற்கிறாருங்கிற அடையாளத்தை நமக்கு காட்டி தந்திருக்காரு. நான் சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? நின்னுட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டான்னா நாங்க அரசியலை விட்டு போயிடுறோம். இல்ல கேட்க அண்ணாமலை நிப்பாரா? நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நின்னா உனக்கு டெபாசிட் எங்க? இந்த தமிழ்நாட்டிலே நீ இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்வார்கள். பாத்தீங்களா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? டெபாசிட் வாங்கிட்டா அரசியலே விட்டு விலகிறேன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கம் திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக தான் அவங்களும், திமுகவுக்கு எதிர்கட்சி பாஜக தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மாற்று நாங்க தான் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் தொகுதியிலேயே அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்களா என்பது தெரியவில்லை என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே நீங்கள் வந்து போவதெல்லாம் பணியாற்றினாலே போதும். ஏன்னா மக்கள்லாம் அவ்வளவு கோபமா இருக்காங்க. திமுக திருந்தவே திருந்தாது என்பதில் மக்கள் இன்றைக்கு ஆணைத்தரமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதனாலதான் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஒரே மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும், அதுபோல கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதியிலேயும் நமது கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி வர வேண்டும். அதற்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நாங்க நிச்சயமா கூட்டணியில இல்லவே இல்ல. இனிமே இந்த கேள்வியை கேட்கவே கேட்காதீங்க. அடே அண்ணப்பா, ஒரு மனுஷனை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா இப்படி மேடையை போட்டு மைக்ல இல்ல இல்லன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி சொல்ல வச்சிட்டீங்களே. பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து
அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இனி எந்த இடத்திலும் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்போம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏழைகளுக்கு அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிக்கிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. சட்டப்பேரவையில் பேசின முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, மத்திய பாஜக அரசை எதிர்த்து இப்பவாச்சும் கேள்வி கேட்கறது சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. 3 to 1. சட்டப்பேரவையில் பேசின முதலமைச்சர் என்ன சொன்னார்? 3 to 1. சட்டப்பேரவையில் பேசின முதலமைச்சர் மத்திய பாஜக அரசை எதிர்த்து இப்பவாது அதிமுக கேள்வி கேட்கறத நினைச்சா ஆறுதலா இருக்குன்னு சொல்லவும் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அடடா, அந்த சிரிப்பை பாருங்களேன், எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாருங்க. நான் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பது கிடையாது. நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சில எடிட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க. பரவாயில்ல, இப்போ நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்ல பதில். எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டார்ல, நீங்க தானே சொன்னீங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம், பாதகமா இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். இங்க இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் நான் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிமையாக இருந்தது கிடையாது. மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். யாத்திரை என்றால் மாறுதல் அப்படின்னு பொருள். யாத்திரையின் மூலமா மக்கள் மனசும் மாறும்னு அவங்க நம்புறாங்க. சனீஸ்வர பகவான் நீதி தேவராக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதுபோன்ற அதே கருப்பு அங்கியில சனீஸ்வர பகவானை போல யார் தவறு செய்தாலும் கூட தவறுதான். அதே நேரத்தில் தவறு செய்யாதவர்கள் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் இருப்போம் என்ற கருப்பு அங்கியிலே தொடர்ந்து இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு வழக்கறிஞர் பெருமக்களே, முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாத்திரை என்று சொன்னாலே மாறுதல் என்ற அர்த்தம். நம்முடைய மனது மாறும், நாம் ஒரு நல்ல மனிதராக மாறுவோம், மக்களிடம் நிறைய அனுபவங்களை நாம் கேட்டு பெறுவோம். அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் மக்கள் நலத்திட்டங்களை வேகமாக, விவேகமாக, ஆழமாக, நுணுக்கமாக கொண்டு வருவதற்கு இது போன்ற யாத்திரைகள் வலு சேர்ப்பேன். குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா யாத்திரையால் வளர்ந்த ஒரு கட்சி. பொதுவா கருப்பு சட்டைக்கும் காக்கி சட்டைக்கும் ஆகவே ஆகாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அண்ணன் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் காக்க வந்த காவல் தெய்வம்னு வழக்கறிஞர் பால் கனகராஜ் சொல்லியிருக்காரு.
நான் பல்வேறு தலைவர்களிடம் பழகியிருக்கிறேன். பல்வேறு தலைவர்கள் என்னை போற்றி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். முதலிலே ஆரம்பத்திலே நான் நினைத்தேன் இவர் ஒரு காவல்துறையை சேர்ந்த நண்பர், காவல்துறைக்கும் கருப்பு சட்டைக்கும் ஆகவே ஆகாதுப்பா அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் மாதிரி ஒரு தலைவர் இந்த நாட்டில் யாருமே கிடையாது என்பதை பழகி பார்த்து தெரிந்து கொண்டேன். இவர் காவல்துறை நண்பர், காவல்துறை நண்பன் என்ற அடையாளம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் தாண்டி காவல்துறை என்பது எல்லோருக்குமான கடவுள் தெய்வம் என்பதை நிரூபிக்க வந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன், பெருந்தலைவன். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு திமுகவினர் ஒரு பக்கம் குரல் கொடுக்க, சொந்த கட்சியிலேயே கூட அது தொடர்பான குரல்கள் எழத் தொடங்கியிருக்கு. அந்த வகையில கரூர் தொகுதியை மீண்டும் ஜோதிமணிக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு 2 கட்சிகளையும் பொறுக்கொடி எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நாடாளுமன்றத்தில் 70 ஆண்டு காலமாக இல்லாம இன்னைக்கு கரூர் குரல் ஒரு கழக குரலா ஒலிக்குது அப்படின்னா அதுக்கு நான் சமரசம் இல்லாம, அச்சம் இல்லாம நம்மளுடைய தொகுதி மக்களுடைய குரலை ஒலிக்கிறதா. அதுக்கு மக்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கேன். கரூர் மக்களுடைய அன்பையும் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்றிருக்கேன். அதனால நிச்சயமா அந்த தொகுதியில போட்டியிடுவேன் நான் நம்புறேன். மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நிச்சயமா எனக்கு இருக்கு. கரூர் தொகுதியில நனினா மறுபடியும் ஜெயிப்பேன்னு அக்கா நம்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருச்சி தொகுதியில அண்ணன் திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மீண்டும் நான் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த திருச்சி தொகுதிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் போல. நான் திருச்சியில் தான் போன தடவை ஏறக்குறைய 5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தோம். அதனால் இந்த தடவை மீண்டும் திருச்சியில் போட்டியிடவே விரும்புகிறேன். இருந்தாலும் முறைப்படி நானாக அறிவிக்கக்கூடாது, கட்சி தலைமை தான் அறிவிக்கணும். அதே மாதிரி கூட்டணியில் எந்தெந்த இடத்துல யார் நிற்கிறதுங்கிறத கூட்டணியில் பேச்சுவார்த்தை பண்ணி தான் அறிவிக்கணும். நான் சொல்வது என் விருப்பத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா போட்டியிட்டு எம்பியாக இருக்கேன். அந்த முறையில் அங்கே மீண்டும் நான் போட்டியிட விரும்புகிறேன். நிற்கிறேன்னு சொல்லலை, விரும்புகிறேன். கண்ணீர் புகை வீச்சு, தண்ணீரை பீச்சு அடிக்கிறது, அது மாதிரி விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அரசாங்கம் பல்வேறு விதமான யுக்திகளை கையாளுகிறது. இது மிகுந்த கண்டனத்திற்குரியது. சில பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி, பலாத்காரத்தை பயன்படுத்தி விவசாயிகளை ஒடுக்க, அச்சுறுத்த முயலக்கூடாது. இது மிகுந்த கண்டனத்திற்குரியது. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானத்தை எதிர்த்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காரு. அதை காங்கிரஸ் சார்பில் நாங்களும் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில் ஒரே தேர்தல் நடத்த முடியாது, ஒரே நேரத்தில் நடத்த முடியாது. காரணம் கஷ்டம். 30க்கு மேற்பட்ட மாநிலம் இருக்குது. திடீர்னு மத்திய அரசு கவுந்து போச்சுன்னா எல்லா மாநிலத்தையும் கவுத்துட்டு திருப்பி ஆட்சி வைக்க முடியுமா? ஸோ ஒரே தேர்தல் ஒரே நாடு, அந்த தேர்தல்ங்கிறது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் சாத்தியக்கூறு இல்லாதது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி தொகுதியில காம்படிஷன் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கு. திமுகவிலேயே முக்கிய பிரமுகருடைய மகனுக்கு அந்த தொகுதி ஒதுக்குறதுக்கான நடவடிக்கைகள், முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குதுன்னு சில பல தகவல்கள் வெளிவருது. அதே போல காங்கிரஸ் இப்போ திருச்சியில விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மதிமுகவும் திருச்சியை கேட்டிருக்காங்க. சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா சீட் கேட்டிருப்பாங்க. ஆனா என்னன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்க, எங்க குழு போயிருந்தாங்க. அந்த எந்தவித நெருடல் இல்லாம நல்ல ஒரு கௌரவத்தோட நடத்தினாங்க. எங்களுக்கு முழு ஒரு திருப்தியோட தான் இருந்தது அந்த கூட்டம். அடுத்த ஒரு 1 வாரத்திலே 10 நாட்களை பொறுத்த எத்தனை சீட்டுக்கு உறுதியாகும். எங்களோட கூட்டணி தலைமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. அதனால சுமூகமா தான் போயிட்டு இருக்கு, சுமூகமா தான் முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அதான் சொன்னேன், ஏற்கனவே நாங்க ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்கு, கூடுதலா ஒரு லோக்சபா கேட்டிருக்கோம். மக்களவையில் எவ்வளவு கேட்டீங்க? மாநிலங்களவை லோக்சபால ஏற்கனவே நாங்க சிட்டிங் எம்பி ஒருத்தர் இருக்கிறார், கூடுதலா ஒரு சீட் நாங்க கேட்டிருக்கோம். அதாவது இயக்க தோழர்களுடைய விருப்பம். ஆனா அதை முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய கூட்டணி தலைமை. அதாவதுங்க, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 14 மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கக்கூடிய கட்சிகள்ல தான் கூட்டணி வைப்போம்னு நாங்க சொல்லவே கிடையாது. அது மாவட்ட செயலாளர்களுடைய முடிவுங்க. இறுதி முடிவு நிச்சயமா அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம். எப்போன்னு தான் அந்நியார் சொல்லல. நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட, மரியாதையோட நமக்கு வழி நடத்துறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லா பிரஸ் அண்ட் மீடியால என்ன சொல்றீங்க,
பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் வந்து 14+1 கொடுத்தாதான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க போடுறீங்க. நாங்க என்ன சொல்றோன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு போடுங்க நான் கேட்டுக்கிறேன். இது ஆலோசனை கூட்டம் தான். ஆலோசனை கூட்டத்துல எங்க மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம். அதனால இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதுல நாங்க இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு. எவ்வளவு நேரம் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே பார்த்துட்டு இருக்கிறது? வாங்க ஒரு எட்டு ஆந்திரா பக்கம் போயிட்டு வருவோம். அங்க பாருங்க, அண்மையில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய ஒய்எஸ்ஆர் சர்மிளா தமிழ்ல பேசி சும்மா பின்னு பின்னிருக்கிறாங்க. பாருங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாருனா? வயசால் தெரியும் இல்ல? அவங்க தெரிஞ்சா போதும். நகரி பிரஜలకు அண்மையில அதிமுகவிலிருந்து பாஜகவில் இணையக்கூடியவர்களுடைய பட்டியல பாஜக மாநில தலைமை வெளியிட்டுச்சு. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், இன்னும் நிறைய பேர் பின்னாடி வந்துட்டே இருக்கிறாங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்றோம், நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைவதற்கு தயாரா இருக்காங்க. சில பேர் சென்னையில் இணைய போறாங்க, வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைஞ்ச தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணன் நாங்கள் யாரையும் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலண்ணே, விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சியில் நினைச்சுக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்கன்னு என்ன சொல்றாங்க, எங்க கட்சியிலும் தூக்குறீங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரில்லை. முதல்ல இருந்து நான் சொல்றேனே, பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சு நான் 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல் இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமாக இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்போம். அவங்க தலைவருக்கு வயசு என்னென்ன? எஸ்பி வேல்மணி என்ன? சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர்ங்கிறாலே வயசு என்னென்ன? என்னை பற்றி எல்லாம் திட்டி பேசுறாங்கல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் வயசு என்னென்ன? அண்ணே, அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேலுமணி எனக்கு கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் மேல கோவமா? அவங்கள 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறைவு. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையுங்கள். ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு இணையக்கூடியவங்களுடைய பட்டியல பாஜக மாநில தலைமை வெளியிடக்கூடிய அதே சூழல்ல 25 ஆண்டுகளாக பாஜக இருந்த கௌதமி அதிமுகவோட இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இணைப்பு தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள், கட்சியை நடத்தி கொண்டு போகிற வழிமுறைகள் எல்லாரையும் இணைந்து ஒன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. மக்களுடைய சேவையை நல்லபடியாக ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் கட்சி மூலியமாக, அரசியல் மூலியமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை செய்யறதுக்கான இது சரியான கட்சியாகவும் ஒரு சரியான இடமாகவும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சில நாட்களுக்கு முன்னாலேயே நான் விலகி வந்தேன் வேறு சில காரணங்களுக்காக. ஆனால் நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்திலையும் அதிமுகவில் அண்ணன்
எடப்பாடியார்களின் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா நெல்லை தொகுதியில நிச்சயமா நான் நிப்பேன்னு அண்ணன் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைச்சா ஒரு எம்எல்ஏ பதவி போயிருமேனே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு ஒரு முடிவு பெறும். யார் கூட இருக்காங்க. வேற மாநில கட்சிகள் தயக்கம் காட்டுற மாதிரி வேற கட்சிகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 3 அணியா தான் இருக்க முடியும். திமுக, விசிக, காங்கிரஸ் இது ஒரு அணி, அண்ணா திமுக ஒரு அணி, அப்புறம் பாமக நாங்க தான், அப்புறம் சீமான். பாமக நீங்க கூட்டணி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது இனிமே தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இப்ப நானா சொல்லிட முடியாது. மாநில தலைமை, அகில இந்திய தலைமையெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நிச்சயமா அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் இணைய போறதா ஒரு தகவல் கடந்த 3 நாட்களா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எதுவும் பேச்சுவார்த்தை இருக்கா? அவங்கள வரவேற்கிறீங்களா? இல்ல, அதை பத்தி எனக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா அவங்க அந்த கட்சியை விட்டு வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது சொன்னா நல்லாவும் இருக்காது. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்துல உங்களுடைய குரல் ஒலிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க இந்த தேர்தலில் வாய்ப்பளித்தால் போட்டியிடுவீங்களா? எந்த தொகுதியை நீங்க யோசிக்கிறீங்க? வாய்ப்பளித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். எந்த தொகுதி? திருநெல்வேலியா? எனக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி. ஓகே. திருநெல்வேலி கேண்டிடேட்னு நாங்க ஒரு யூகம் எடுத்துக்கலாமா? அதுக்கான முயற்சிகள் எதுவும் நடக்குதா? இல்லாட்டி சட்டமன்றமே போதும்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை, எங்களுடைய அகில இந்திய தலைமை, அவர்கள் சேர்ந்து என்ன முடிவு செய்கிறார்களோ, அது அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு பணியாற்றுவோம். திமுக அரசு புதிய திட்டங்களை நிறைவேற்றவே இல்லை, அது மட்டும் இல்லாம செயலற்று கிடக்குதுன்னு அண்ணன் டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை, அம்மா அவர்கள் காலத்திலே செயலாற்றிய திட்டங்களையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டார். இதுதான் உண்மை. இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழனிசாமியை விஞ்சுகின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 3 ஆண்டுகளிலே தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்த பொழுது எதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாமல் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் தெரியும், அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கின்றேன் என்று சொன்னார். அதுபோல பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை சொன்னார், அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று சொன்னார். பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றார், புதிய தேர்வு இல்லை என்றார். ஆனால் இன்றைக்கு போராடுகின்ற ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள். நேற்றைக்கு கூட நமது தலைமை செயலாளர், அவரும் ஒரு நமது சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர், அவரும் ஒரு அரசு ஊழியர். ஆனால் அவர் போராடுகின்ற ஜாக்டோஜியோ ஊழியர்களை எல்லாம் மிரட்டுகின்ற விதமாக அறிக்கை கொடுக்கிறார். பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி விடுவோம், உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம், கூட்டணி இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம். என்ன மக்களே, தேர்தல் நெருங்க நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படிலாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? நிச்சயமா சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ 1 2 3 ஹலோ